ஷியாமளா நவராத்திரி நடந்து கொண்டிருக்கிறது. வருடத்தில் 4 நவராத்திரிகள் முக்கியம். ஆடி மாதம் வரும் ஆஷாட நவராத்திரி, அதுக்கடுத்தது சாரதா நவராத்திரிங்கிறது புரட்டாசி மாதம் கொலு வைத்து வழிபடுவது. அடுத்தது தை மாதத்தில் வரும் ஷியாமளா நவராத்திரி. ஷியாமளாங்கிறவன் நீலாம்பிகை. இவளை வழிபாடு செய்தோம் என்றால் கல்வியும் செல்வமும் கிடைக்கும். ராஜமாதங்கி, ராஜஷியாமளான்னு இவளை சொல்லுவாங்க. இந்த ஷியாமளா நவராத்திரி தை அமாவாசைக்கு பிறகு 9 நாட்கள். அதில் இன்றைக்கி வந்திருக்கிற வெள்ளிக்கிழமை. ஷியாமளாங்கிற பேரில் தான் சிம்லா நகரமே இருக்கிறது. சிம்லாவில் நீல மரத்தாலான காளி தேவி கோவில் இருக்கிறது. அவள் நீலாம்பிகை. அதனால தான் ஷியாமளாங்கிறது மருவி சிம்லான்னு ஆனது. அதே மாதிரி பேச தெரியாமல் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த காளிதாசனுக்கு காளி தேவி நாவிலே எழுதி அவன் ஷியாமளா அஷ்டகங்கிறத எழுதினார். அதனால் ஷியாமளா தேவியை வழிபாடு செய்தல் மிகுந்த சிறப்பு. திருவாரூரில் ஷியாமளா தேவிக்கு நீலாம்பிகைன்னு தனி கோவிலே உண்டு. மதுரை மீனாட்சி ராஜமாதங்கியின் அம்சம். இந்த ஷியாமளா நவராத்திரி திருவாரூரில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஷியாமளா தேவியை பாராட்டி முத்துசாமி தீட்சிதர் நிறைய நீலாம்பிகையை பாராட்டி கீர்த்தனைகள் எழுதியிருக்கார். அபிராமப்பட்டர் கோமளவல்லியை அல்லியந்தாமரை கோயில் வைகும் யாமளவல்லியை எழுதறியா சாமளமேனி சகலகலா மயில் தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார் எழுபாருக்கும் அதிபரேன்னு பாடுறார். அதாவது நீலத்தாமரையை கையிலே ஏந்தி மிக அழகுற சகலகலா மயில் போல மிக அழகுற இருக்கும் அம்பிகையை நம்மால் முடிந்த அளவு நாம் பக்தி செய்தோம் என்றால் நமக்கு வாழ்வாங்கு வாழ்வோம், 7 உலகுக்கும் நாம் தான் அதிபராக இருப்போம் என்பது இந்த பாடலின் பொருள். ராஜஷியாமளா ராஜமாதங்கி நீலாம்பிகை திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.